ஆஹா, வீட்ல நம்ம கனவு தேவதை சந்தியாவும் தனியா தான் இருக்காளா? போற வெளியில அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடும். என்ன காவியா, நீ இன்னும் உங்களே இருக்க? அதான் அவங்க போயிருக்காங்களே, அவங்க போயிட்டு வருவாங்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு காவியா. எப்படிங்க என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும்? அங்கே சோனி எப்படி இருக்காளோ, அங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அம்மா அப்பா வேற போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எதுவும் பிரச்சனையாகிடக்கூடாதுலாங்க. அதை நினச்சாதாங்க எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க காவியா, நீ அதை நினைச்சலாம் நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் காவியா. ஆ, சொல்லுங்கங்க. இல்ல காவியா, நீ நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்றேன்னு சொன்ன, ஆனா நீ இப்ப எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்க. என்னன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல காவியா. ஓ, அதை பற்றி சொல்கிறீங்களாங்க? இப்போ நம்ம வீடு இருக்க நிலமையில நான் இதை பற்றியும் பேச முடியாதுங்க. கொஞ்ச நாள் போகட்டும், நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. உங்களுக்கும் சாதகமாக இருக்கும், எனக்கும் அது சாதகமான விஷயந்தாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கங்க. சனி சொல்றாளா பாரு. எவ்வளவு நாள் தான் நம்ம இவ சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ சொன்னாதானே அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். என்னங்க, என்னாச்சு? அமைதியாக இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல காவியா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வீட்டுல பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வந்து சொல்றேன். என்னது, வெளியே போறீங்களா ஆதி? என்னங்க, வீட்டில் நானும் சந்தியாவும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். ஆஹா, வீட்டுல நம்ம கனவு தேவதை சந்தியாவும் தனியா தான் இருக்காளா? போற வெளியில அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடும்.